அமைச்சர் சரோஜினி அவர் முஸ்லீம் ஆக்டில் கல்யாணம் முடிக்க ஒரு ஆசைக்கு போல இருக்கு. இது வந்து நாங்கள் யாரையும் குத்தம் சொல்லி வேலை இல்லை, இங்கிட்ட ஒரு செட் தான் இதில் இன்வால்வ் ஆகினாங்க. ஆனால் அது இந்த மாதிரி ஊதி விட்டு கேவலமான லெவலுக்கு கொண்டு விடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதுக்கு நாங்கள் கமிட்டிஸ் வேறு போட்டு நாள் கணக்கில் டிஸ்கஸ் பண்ணி டாக்குமெண்ட் ஒன்று செஞ்சு நாங்கள் அன்றைக்கு விஜயதாச ராஜபக்சேக்கு நான் கையெழுத்தேன். எல்லாரையும் கொண்டு போய் ஜமியத் உலமாவா எல்லா முஸ்லீம் ஆர்கனைசேஷன் சிவில் ஆர்கனைசேஷன் எல்லாரும் சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்ததுலேருந்து அது அப்படியே படுக்குது. கேண்டியன் லோ அதை மாதிரி எத்தனையோ லோய்க்கு யாழ்ப்பாணத்துக்கு இப்படி எல்லாத்துக்கும் அவங்களோட லோய்க்கு. ஆனால் எல்லாத்தையும் விட்டு போட்டு எங்கடையில் நொட்டுறீங்கன்னு தான் கேட்டேன். சரியா, நாங்கள் எத்தனையோ மீட்டிங்ஸ் அதில் போட்டோம், ஜெமியாலையும் போட்டோம், நாங்கள் வெளியே வச்ச மீட்டிங் மற்ற ஆர்கனைசேஷன் இஸ்லாமிக் சென்டரில் போட்ட மீட்டிங் எல்லாத்துக்கும் அவங்க கலந்து கொண்டாங்க. அவங்களோட 100% பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சு. அதில் எந்த குறையுமே இல்லை, யாரும் அவங்களுக்கு குறை செல்லக்கூடாது. அவங்களோட சப்போர்ட் இருந்துச்சு. அவங்களோட சப்போர்ட்டால் தான் அந்த டாக்குமெண்ட்டை கிளியர் பண்ணி அவங்களும் சேர்ந்து வந்து தான் விஜயதாச ராஜபக்சே அந்த டாக்குமெண்ட். அப்போ ஜெமியாவும் முஸ்லீம் இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்த டாக்குமெண்ட் தான் நாங்கள் கொடுத்த டாக்குமெண்ட். நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கூட செஞ்ச ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் எங்களோட டாக்குமெண்ட். அதை நாங்கள் விஜயதாச ராஜபக்சே ஹேண்ட் ஓவர் பண்ணிக்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒவ்வொரு அரசாங்கமும், இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, ஒவ்வொரு அரசாங்கமும் ஆட்சிக்கு வர நேரம் இந்த முஸ்லீம்களினுடைய விவாகம் விவாகரத்து இது ஒரு கருப்பொருளா பேசு பொருளா எல்லா அரசாங்கத்திலையுமே சட்ட அமைச்சர்களாக இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுமே பேசக்கூடிய ஒரு விவகாரம் இந்த முஸ்லீம் விவாகம் விவாகரத்து சட்டம் தொடர்பில் தெளிவாக பேசுகிறாங்க. இந்த அரசாங்கமும் இப்போ அது ஒரு பேசு பொருளாக எடுத்திருக்கு. அண்மையில் அமைச்சர் சரோஜினி அவர் முஸ்லீம் ஆக்டில் கல்யாணம் முடிக்க ஒரு ஆசைக்கு போல இருக்கு. அதை நீங்கள் தான் அவங்கள கேட்டு சொல்லணும். எனவே இந்த சட்டம் இப்போ நாட்டில் வந்து பொதுவாக கண்ணியர் சட்டம் இருக்குது, மலையகத்திற்கான சட்டங்கள் இருக்குது, யாழ்ப்பாணத்திற்குரிய ஒரு சட்டம் கூட இருக்குது, எல்லா சட்டங்களும் இருக்குது. எல்லா அரசாங்கங்களும் ஏன் இந்த குறிப்பாக முஸ்லீம் விவாகம் விவாகரத்து சட்டத்தில் கை வைக்குது? இது வந்து நாங்கள் யாரையும் குத்தம் சொல்லி வேலை இல்லை, இங்கிட்ட ஒரு செட் தான் இதில் இன்வால்வ் ஆகினாங்க. அதுதான் உண்மை. எங்களுக்கு இப்படி நேராக பேசி பழக்கம், எனக்கு இது பின்னுக்கால பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இது எங்களுடைய ஆட்களை இனிஷியேட் பண்ணி இது எங்களுக்கு ஒன்று, எங்களோட ரைட் ஒன்றும் அது ஒன்றும் இது ஒன்று என்று ஒரு பெண்கள் குழு தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு என்ன நியாயமாக கிடைக்கணுமோ அது கிடைக்கிற மாதிரில பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது இந்த மாதிரி ஊதி விட்டு கேவலமான லெவலுக்கு கொண்டு விடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதுக்கு நாங்கள் கமிட்டிஸ் வேறு போட்டு நாள் கணக்கில் டிஸ்கஸ் பண்ணி டாக்குமெண்ட் ஒன்று செஞ்சு நாங்கள் அன்றைக்கு விஜயதாச ராஜபக்சேக்கு நான் கையெழுத்தேன். எல்லாரையும் கொண்டு போய் ஜமியத் உலமாவா எல்லா முஸ்லீம் ஆர்கனைசேஷன் சிவில் ஆர்கனைசேஷன் எல்லாரும் சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்ததுலேருந்து அது அப்படியே படுக்குது, இல்லை எந்த இதுவும் இல்லை. இப்போ இதை திரும்ப எழுப்பட்டி எடுத்து வந்து யாருமே போடுறாச்சு சரியா. பாவ பேசின எல்லாமே ரோங் ரைட்டா. அதனால தான் அவ்வளோ பேர் நாங்கள் கொதிச்சு எழும்பி அவங்க அகேன்ஸ்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எல்லாம் தாக்கி இப்போ இருக்குது. இப்போ கொடுத்திக்க டாக்குமெண்ட் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு அது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் லோ இருக்குது, தமிழ் மக்களுக்கு தேசவளம் இருக்குது, கேண்டியன் லோ அதை மாதிரி எத்தனையோ லோய்க்கு யாழ்ப்பாணத்துக்கு இப்படி எல்லாத்துக்கும் அவங்களோட லோய்க்கு. ஆனால் எல்லாத்தையும் விட்டு போட்டு எங்கடையில் நொட்டுறீங்கன்னு தான் கேட்டேன். சரியா, அது நாங்கள் பார்த்து போடுறோம். அதனால தான் நினைக்கிறீங்க இத்தனை சட்டங்கள் இத்தனை இனத்துக்கும் அல்லது இத்தனை மதங்களுக்கு உரிய சட்டங்கள் ஒவ்வொரு இடத்துல இருக்கிற நேரம் எதுக்காக குறிப்பாக இப்போ எனக்கு நான் இந்த ஊடகத்துக்கு வந்த காலத்துல இருந்து இந்த முஸ்லீம் விவாகரத்து சரியா சட்டம் இது தொடர்பில் நிறைய பேசப்படுது. ஒரு பெண்மணிக்கு ஏண்ட மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் நான் சைன் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் சைன் பண்ண கொடுக்குறது தானே, இது ஒரு வேலையா? இதை சட்டத்துக்கு பேசிக்காக கொடுக்கணும். அப்போ இப்போ நாங்கள் செய்கிறோம் இல்லையா? இப்போ ரெஜிஸ்டார் என்ன செய்கிறார், அனுப்புகிறாரு புஸ்தகத்தை, யார் சைன் பண்ணுறேன்டே அவருக்கு தெரியா. அவர் புஸ்தகத்தை உள்ளுக்கு அனுப்புறாரு, பொண்ணுக்கு சைன் பண்ணுங்கன்னு சொல்லி. பொண்ணு சைன் பண்ண பொண்ணு உமா சைன் பண்ணுறா தெரியாது. நான் சும்மா கேட்குறேன், விருப்பம் இல்லாத பொண்ணு இருக்குது, இந்த ரெஜிஸ்டார் போகிறாரா பொண்ணுக்கிட்ட? இல்லை, மாப்பிள்ளையோட இப்போ ரெஜிஸ்டார் பொண்ணுக்கிட்ட புஸ்தகம் போகுது, பொண்ணு சைன் பண்ணுற பொண்ணு உமா சைன் பண்ணுறா தெரியாது. அப்போ அதனால இதெல்லாம் வந்து சும்மா ஆட்களில் ஏமாத்துகிற வேலை தான் இது செஞ்சுட்டு எங்களுக்கு ஒரு சைன் ஒன்று போடணும்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணி கொடுத்து அவங்களுக்கு கல்யாணத்துக்கு ஒன்று நாள் வந்து ரெஜிஸ்டார்கிட்டே வந்து பாப்பாவோட வந்து
இல்லாட்டி உம்மாவோட வந்து ஒரு சைனை போட்டு போனால் வேலை முடிஞ்சு. இப்போ கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை சிக்னேச்சரோட வேலை முடியும். இப்போ இதெல்லாம் சிஸ்டமாக பண்ணலாம். இந்த விவகாரம் தொடர்பில் ஜமியத்துல் உலமாவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? அவங்க பெருசாக இது தொடர்பாக பேசுறதை நாங்கள் காண்றது கிடையாது, அறிக்கைகள் விடுறதை பற்றி காண்றது தெரியாது. என்னோட இது எங்களுடைய உரிமை, எங்களுடைய சட்டம், எங்களுடைய உரிமை. இது தொடர்பாக அவங்க இல்லையா பேச? இல்லை, எம்எம்டிஏ வந்த காலத்துல இருந்தே நாங்கள் ஜெமியோட க்ளோஸாக ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் எத்தனையோ மீட்டிங்ஸ் அதில் போட்டோம், ஜெமியாலையும் போட்டோம், நாங்கள் வெளியே வச்ச மீட்டிங், மற்ற ஆர்கனைசேஷன் இஸ்லாமிக் சென்டரில் போட்ட மீட்டிங் எல்லாத்துக்கும் அவங்க கலந்து கொண்டாங்க. அவங்களோட 100% பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சு. அதில் எந்த குறையும் இல்லை, யாரும் அவங்களுக்கு குறை செல்லக்கூடாது. அவங்களோட சப்போர்ட் இருந்துச்சு. அவங்களோட சப்போர்ட்டால் தான் அந்த டாக்குமெண்ட்டை கிளியர் பண்ணி அவங்களும் சேர்ந்து வந்து தான் விஜயதாச ராஜபக்சே அந்த டாக்குமெண்ட். அப்போ ஜெமியாவும் முஸ்லீம் இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்த டாக்குமெண்ட் தான் நாங்கள் கொடுத்த டாக்குமெண்ட். மற்ற லேடிஸால் கொடுத்தாங்க உண்டு, வேறு வேறு ஆட்கள் கொடுத்தாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கூட செஞ்ச ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் எங்களோட டாக்குமெண்ட். அதை நாங்கள் விஜயதாச ராஜபக்சே ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கோம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இவங்க பெண்கள் சிலர் அந்த நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சு பல விடயங்கள் வந்து அவங்க அந்த அரசு சார்பற்ற நிறுவனங்கள் சார்ந்த பெண்கள் அப்படின்னு எல்லாம் அது நாங்களும் நிறைய செய்திகள் உள்ள பிரச்சனை அவங்க என்ன காசி கோர்ட். இதுதான் கேள்வி. இதை மாற்றணும் என்று சொன்னால் நீங்கள் எதை மாற்ற சொல்லுவீங்க? இல்லை, இப்போ அவங்களோட இஷ்யூஸ் வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்டான இஷ்யூ தான் காசி கோர்ட். நீங்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்றீங்களா? அந்த காதி கோர்ட்டில் பெண்ணுக்கு வந்து சரி உரிமை கொடுக்கறது இல்லை, பெண்களுடைய கருத்துக்களுக்கு செவி சாய்க்கிறது இல்லை என்ற குற்றச்சாட்டில் முக்கியமாக நிறைய அக்யூசேஷன் காசிமாருக்கு அகேன்ஸ்டாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்த பெட்டிஷன் ஒன்லையும் எடுத்து பார்த்தா, எங்களுக்கு வந்த கால்லையும் வந்து பார்த்தா, நாங்கள் அந்த டாக்குமெண்ட் செய்கிற நேரமெல்லாம் எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நாங்கள் அவங்களோட பேசினத்துல எல்லாம் வந்து காசிமார் மிச்சம் கேவலமாக நடந்து கொண்டாங்கன்றது தான் அவங்களோட அக்யூசேஷன். எல்லாத்தையும் எங்களுக்கு பிளேம் பண்ணிடலாம். ஒரு சிலர் செய்கிற இதால் இப்படி தானே ஒரு கம்யூனிட்டியை எஃபெக்ட் பண்ணும். 2 பேர் அதில் காசிமார் 100% காசிமார் இருந்துட்டு 2 பேர் அநியாயம் பண்ணினாலும் அந்த 100% பேருக்கு எஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி இஷ்யூஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அவங்களோட ஃபோன் நம்பரை கேட்குறதும், ஃபோன் பண்ணி பேசுகிறதும், அவங்கள தூங்க விட ஆரம்பிக்கிறதும், இதுவும் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. இதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த டாக்குமெண்ட் அந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். அது எல்லாருமே ஏற்றுக்கொண்ட டாக்குமெண்ட். லேடிஸும் எங்களோட கமிட்டியில் இருந்தாங்க, அவங்களும் ஏற்றுக்கொண்டு தான் அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்கு. ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் எனக்கு விளங்கல்ல. போன அரசாங்கத்தில் அவ்வளோ அவசரப்பட்டு ரணில் விக்ரமசிங்க ஒரு நாள் ஃபவுசிக்கு கால் பண்ணி, மினிஸ்டர் ஃபவுசிக்கு கால் பண்ணி இது எனக்கு இன்றைக்கே ஓணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சரி இன்றைக்கெல்லாம் அப்படி தரையலாம்னு சொல்லி அதோடு தான் எல்லோரும் கொண்டு கூடினோம். எங்களுக்கு டாக்குமெண்ட் டைம் ஓணும்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் இருந்து எல்லா இயக்கமும் இருந்து தான் அந்த டாக்குமெண்ட்டை செஞ்சு பாரம் கொடுத்துருக்கு. இப்போ அது வரணும்னு சொன்னால் அதை பார்லிமெண்ட்டில் டேபிள் பண்ணுவாங்கன்னா ஒருத்தருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு டாக்குமெண்ட் அது. அதனால் முஸ்லீம்களுடைய ஸ்பெஷலி பெண்களுடைய உரிமையை கட்டாயம் கொடுக்க தான் வேணும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் இதுக்கு ஒரு செப்பரேட்டாக நீங்கள் ஒரு மூவ்மெண்ட் எடுத்துக்கொண்டு அந்நிய முஸ்லீம் அல்லாதவங்கள பேர்த்து கன்சல்ட் பண்ணிக்கொண்டு அவங்களோட ப்ரெஷரை கொண்டு முஸ்லீம்களுக்கு போட்டு பார்லிமெண்ட்லேயே மினிஸ்டர் பிரசிடென்ட் மாட்ட போட்டு வாரேன்னு சொன்னால் அது நாங்கள் ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. அது உண்மைதான். ஒரு சட்டம் செய்யணும்னு சொன்னால் அந்த மதம் சார்ந்த நாங்கள் செய்வோம். அது சார்ந்த உங்களுக்கு அநியாயம் நடக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். அப்படி தான் செஞ்சோம். எல்லா விஷயத்துலையும் நாங்கள் செய்வோம். மதரசா ஆக்டை செஞ்சிருக்கோம், மதரசா சிலபஸை செஞ்சிருக்கோம். அரசாங்கத்தில் கொண்டு முஸ்லீம்களுக்கு விரோதமாக போட்ட எல்லா டாக்குமெண்டேஷனையும் நாங்கள் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இம்ப்ளிமெண்டேஷனில் தான் இது இம்ப்ளிமெண்ட் மிச்சம் பேருக்கு தெரியாத நான் இனிஷியேட்டிவ் எடுத்து செஞ்சு சொல்லி அதெல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்க கவர்மெண்ட்டில் இருக்கப்போ என்னென்ன அவங்களுக்கு தேவைன்னு செஞ்ச கமிட்டிஸோ அவ்வளோயும் போட்டு அவ்வளோயும் ஜமீது உலமாயும் சேர்த்து கொண்டு தான் நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு எல்லா இயக்கங்களும் ஒன்றுபட்டு நாங்கள் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கோம். இப்போ எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணிக்குது. இப்போ நாங்கள் டைம் கேட்டோம் அன்றகுமார் திசாநாயகிக்கு, நாங்கள் அந்த மதரசா ஆக்டையும் மதரசா சிலபஸையும் கூட அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த நீங்கள் அமைச்சர் இந்த விடயம் தொடர்பாகவும் பேசியிருக்கீங்களா? இப்போது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த எங்களுடைய விவாகம் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு அவங்க தெரியும், ஜனாதிபதி எல்லாம் தெரியும். இப்போ நாங்கள் அடுத்த மீட்டிங் மதரசா ஆக்டையும் சிலபஸையும் கொண்டு போகிற நேரத்தில் எங்களுக்கு ஐலையும் காப்பி ஒன்று திரும்ப கொடுக்க மேலும் யாருக்கும் அப்போ அது கொடுத்துருந்தா ஏன் அமைச்சர் சரோஜினி இந்த மாதிரி சில விஷயங்கள் சரோஜினின்ற யாருக்கு இந்த சரோஜினியை தெரியும் சரியா? இப்போ இப்படி தானே இப்போ மற்ற கட்சிகளில் ஆட்கள் காம்படிஷனில் வெல்த்தோணும். இங்கே அப்படி இல்லையே, இங்கே பார்ட்டிக்கு ஓட் பண்ணுங்க, முன்னுக்கு வர ஆள் போவார். அப்படி எடுத்ததில் நீ பிராதேசிக சபாலையும் இந்தியில் பல சபாலையும் இந்தியில் ஒன்றுலேயுமே ஹிந்தியில் உங்களையே கொண்டு இப்படி போட்டால் நீங்கள் பேசி எங்கள் சரி முற்றை தான் வேலை. அதுதான் நடந்துச்சு சரோஜினியை பொறுத்தவரை. சரோஜினி வந்து டோட்டலாக இஸ்லாமிக் அஃபேர்ஸில் தலையை நுழைச்சி மிக்கக்கூடாது, கேட்டு மிக்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் ஆள்கிட்ட ஒரு ஒப்பீனியனை கேட்டு பேசுகிறே இல்லாமல் தெரியாத பேசக்கூடாது.
அதில் தான் போய் அவர் செஞ்சு கொண்ட பெரிய மிஸ்டேக். அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நாங்கள் அதை ஜனாதிபதியோடய டீல் பண்ணி கொள்கிறோம். நாங்கள் ஏற்கனவே பண்ண விஜயதாச ராஜபக்சே கொடுத்தது எங்களுக்கு அவர் திரும்ப ஜனாதிபதிக்கு ஒரு காப்பியை கொடுத்துட்டு மதரசா ஆக்டையும் மதரசா சிலபஸையும் கூட அந்த 3 ஒரே நேரம் ஹேண்ட் ஓவர் பண்ணி ஏழும் எங்களுக்கு இன்றைய தான் நான் சொல்லுவேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.